கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இங்கு சொல்லப்படுகிறது. உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகள் இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, ஆபத்து காலம் வரும்போது கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஆபத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை விடுவித்து, நம்மை தப்புவித்து, அந்த ஆபத்தை நம்ம விட்டு அகற்றி ஒரு பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். குறைவுகள் வரும்போது, பற்றாக்குறை வரும்போது கர்த்தர் நம்மை குறைவுள்ள நிலையில் தள்ளி விடாதபடி திருப்தியாய் நம்மை நடத்துவார். திருப்தியாய் புசிக்க செய்வார். திருப்தியாய் வியாபாரத்தை செய்ய செய்வார். திருப்தியாய் வாழ்க்கையை கொண்டு போவார். ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். நாம் தேவனை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் அவருக்கு முன்பதாய் வாழ வேண்டும். இந்த காலை வேளையிலே அதற்காய் அர்ப்பணிப்போம். ஆபத்தில் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். பஞ்ச காலத்தில் நம்மோடு ஆண்டவர் இருப்பார். நிச்சயமாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நித்தமும் நம்மை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் உத்தமமாய் நடக்கும்போது எங்கள் ஆத்துமாவிலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒன்று, ஆண்டவரே, பஞ்ச காலத்திலே எங்களை கர்த்தர் திருப்தி அடைய செய்கிறீர். 2, ஆபத்து காலத்திலே வெட்கப்படாமல் பாதுகாக்கிறீர், காக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.